ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு விலாக் வீடியோங்க. சாட்டர்டே மார்னிங் நாங்களும் என்னோட தம்பி ஃபேமிலியும் கோயம்புத்தூருக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்கு கிளம்பிட்டோங்க. இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய் மாமா பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க. நான் போன வீடியோவில் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் விலாக் கொடுத்துருந்தேங்க. பார்க்காதவங்க ஐகார்டில் வைக்கிறேங்க, கண்டிப்பாக பாருங்கள். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அவினாசி ரோட்டில் இருக்க ஆரியாஸ் அப்படிங்கிற கடையில் தாங்க சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சு. கனிஷ்கா பார்த்திங்கன்னா பொடி இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தாளுங்க. அவள் நினச்சது என்னென்னா மினி இட்லியில் பொடி போட்டுட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சா, ஆனால் ஒரே இட்லி பெருசாக ஊற்றி அது மேலே பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு குட்டீஸ்க்கு தெரிஞ்சதுலேருந்தே ரொம்ப ஈகராக எப்போ போகிறோம், எங்கே போகிறோம், என்ன வாங்க போகிறோம், எந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஒரே ஆர்வமாக இருந்தாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பட்டு சாரீ எடுக்கிறதுனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் எந்த ஷாப் போனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட நடுவில் சொல்கிறேங்க. கண்டிப்பாக வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அருணண்ணா அப்படிங்கிறவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கான்னு எப்போவுமே ஒரு வாட்டி கேட்டுட்டு தான் கிளம்புவோம். அதே மாதிரியே இந்த வாட்டியும் கேட்டோம். ஆடி சமயமாக இருக்கிறனால கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குமோ பட்டு சாரியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது வாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தாங்க கிளம்பியிருந்தோம். அதே மாதிரி பட்டு சாரி டிசைன்ஸும் நிறையா இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த சாரீ கூட பாருங்கள், எல்லாமே கான்ட்ராஸ்ட் பார்டரோட காம்பினேஷன் சாரீ கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற அண்ணாங்களும் சாரீஸ் எல்லாம் நிறைய நல்ல கலெக்ஷன்ஸில் எடுத்து காமிச்சாங்க. எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எந்த சாரீ செலக்ட் பண்ணுறதுனே தெரியாத மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த சாரீ காம்பினேஷன் பாருங்கள், எப்போவுமே ப்ளூ வித் பிங்க்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இந்த பார்டர் கலர்லேயே ப்ளவுஸுங்க இருக்க. அந்த எல்லா சாரியுமே கான்ட்ராஸ்ட் பார்டர், அந்த பார்டர் கலர்லேயே ப்ளவுஸும் இருக்குது. இந்த சாரீ காம்பினேஷன் பக்காவாக சூப்பராக இருந்துச்சுங்க. வயலட் வித்து ராமர் க்ரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கலர். இந்த காம்பினேஷனும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் காலையில் நேரமே ஒரு 10:30லேருந்து 11க்குள்ளே ஷாப்புக்குள்ளே போனதுனால கொஞ்சம் ரஷ் இல்லாமல் பொறுமையாக சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு டைம் கிடச்சிச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஸ்டமர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வெளில கிளம்பும்போது. இந்த சாரீ காம்பினேஷன் பாருங்கள், பிங்க் வித் வயலட், பார்டருமே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. லேடிஸ்க்கு எத்தனை கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வெரைட்டிஸில் எடுத்து போட்டாலும் போர் அடிக்காமல் பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்கங்க. இந்த ப்ளூ கலருக்கு பிளாக் கலர் பார்டர், இந்த காம்பினேஷனும் செமையாக இருந்துச்சு. சென்டிமெண்டலாக ஃபங்க்ஷன் அப்படின்னா பிளாக் வேணாம்பாங்க. ஆனால் இப்போல்லாம் சில பேர் பிளாக் யூஸ் பண்ணுறாங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கும். இந்த சாரியோட கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குங்க. டார்க் ப்ளூ வித் ராமர் க்ரீன். ப்ளவுஸும் இந்த ராமர் க்ரீனில் வந்துடும். எல்லாமே பிளெயின் ப்ளவுஸ் மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம இதில் ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒவ்வொரு சாரியுமே இவங்க காமிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கலர் காம்பினேஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா வயலட் வித்து மஸ்டர்ட் ஷேட் எல்லோ மாதிரி நல்லா இருந்துச்சுங்க இந்த காம்பினேஷன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப் டிசைனோட
பாசிப்பருப்பு க்ரீன், பார்டர் வந்து ரெட் கலர். இந்த சாரீ காம்பினேஷனுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு 3 சாரீ பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு தான் நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ணி போயிருந்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுனால ஒரு 5 சாரீ பர்ச்சேஸ் பண்ணோம் இங்கேயே. நாங்கள் போன ஷாப் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸுங்க. எப்போவுமே இங்கே தான் நாங்கள் வந்து பட்டு சாரீ பர்ச்சேஸ் பண்ணுவோம். என்னோடய மேரேஜில் இருந்து இங்கே தான் நாங்கள் வந்து பட்டு சாரீ எந்த ஃபங்க்ஷன்னாலும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோங்க. கடந்த 13 வருஷமாக நாங்கள் வந்து பட்டு சாரீ பர்ச்சேஸ்னால் இங்கே தாங்க போவோம். அதே மாதிரி அங்கே எப்போவுமே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஃபேண்டசி கலர், இந்த எல்லோ வித் ப்ளூ, இந்த காம்பினேஷனுமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க இன்னும் எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்கங்க. நாங்கள் இது வரைக்கும் எடுத்ததுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காம்பினேஷன்ஸ் பிடிச்சிருந்ததெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் அதுலேயே செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோங்க. இந்த சாரீ எடுத்து காமிச்சிட்ருக்க அண்ணா பேர் விக்னேஷுங்க. இவர் கேமராமேனாக இருந்தவராம். இவருக்கும் யூடியூப்பில் வீடியோஸ் போடணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாராமா. ஆனால் அவரோட சிச்சுவேஷன் ஒர்க்குக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் இப்படி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்னு சொன்னோன்னே அவங்களும் கொஞ்சம் ஐடியாஸ் டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்கங்க. வீடியோஸ் இப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த நான் பார்த்தீங்கன்னா சாரீ வந்துட்டு வச்சு பார்க்குறதுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க டக்கு டக்குன்னு அழகாக ஃப்ளீட்ஸ் எடுத்துடுறாங்க. நாங்கள் கொஞ்சம் பீஸை செலக்ட் பண்ணி வச்சுருந்ததில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு 3 பீஸ் வச்சு பார்த்துட்டோங்க. அதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு 3 சாரீ வச்சு பார்த்தேங்க. இந்த 3 சாரியில் எனக்கு எந்த கலர் சூட் ஆகும், நான் எதை எடுத்திருப்பேன்னு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு என்ன வேணும், காஃபி, பூஸ்ட், டீ இந்த மாதிரி என்ன வேணும்னு கேட்டுட்டு அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கங்க. நாங்கள் வந்து சாரீஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே காஃபி, பூஸ்ட் எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு அடுத்து குட்டீஸ்க்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு போத்தீஸ் பக்கத்தில் இருக்கிற மகாவீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வரலான்ட்டு இருந்தோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காஃபியும் பூஸ்ட் எல்லாம் டம்ளரில் ஊற்றிட்டு அதை வந்து தவறா செட்டில் அப்படியே கமுத்தியிருந்தாங்கங்க. தலைகீழாக இருந்துச்சு. அது எடுத்தால் வெளியில் வந்துடுமோ அப்படின்ட்டு நான் வந்து அதை எடுக்காமல் இருந்தேங்க. அப்புறம் அங்கே இருக்கிற அண்ணாவே வந்துட்டு அழகாக சர்வ் பண்ணாங்க. அப்புறம் நானே மெதுவாக அதை ட்ரை பண்ணி எடுக்கலான்ட்டு எடுத்தேங்க. கொஞ்சம் சூடாகவும் இருந்துச்சு. மெதுவாக எடுத்தால் வெளியில் போகலை. இங்கே ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா லஞ்சுமே வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு இவங்க வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. முகூர்த்த நாள் இந்த மாதிரினா இவங்க வந்து ஒரு 3000 சாப்பாடு போடுவாங்களாமா. மித்த நாளில் 1000 சாப்பாடு இந்த மாதிரி அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்கங்க. சாப்பாடுமே சூப்பராக இருந்துச்சு. சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், தயிர், 3 பொரியல் வச்சுருந்தாங்க, அப்பளம், பாயாசம். இதோட திருப்தியாக இருந்துச்சுங்க அங்கே சாப்பாடு. இன்னும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சாப்பாடு அனுப்புகிறாங்களாமாங்க இங்கேருந்து. இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுனால ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் ஓனருக்கு நல்ல ஒரு புண்ணியம் அமையுங்க. நம்மளும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கலாம் இவர் மேலும் மேலும் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நாங்கள் அங்கே லஞ்சை முடிச்சுட்டு குட்டீஸ்க்கு போத்தீஸில் வந்து சோலி மாதிரி எடுத்துகிட்டு 10 நிமிஷத்தில் பக்கத்தில் இருக்க ப்ரூக் ஃபீல்டுக்கு வந்துட்டோங்க. மாலுக்கு போகிறதுனாவே குட்டீஸ்க்கு ஒரே குஷி தான். குட்டீஸ்க்கு அந்த எஸ்கலேட்டரில் ஏறி போகிறதுனாவே ஒரே ஜாலி தான். அப்புறம் இங்கே வந்து ஆர்எம்கேவியில் கொஞ்சம் ஃபேன்சி காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்ட்டு வந்திருந்தோங்க.
அதே மாதிரி குட்டீஸ் வந்து லாங் ஃப்ராக் கேட்டிருந்தாங்க. அந்த கலெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கேயும் வந்திருந்தோம். ஃபேன்சி காட்டன் கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா இங்கே நிறையா கிடைக்கலிங்க. பார்த்தீங்கன்னா டிஷ்யூ காட்டனில் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. கலர் காம்பினேஷனுமே நல்லாவே இருந்துச்சு. கான்ட்ராஸ்ட்டாக தான் கலர் காம்பினேஷன் வச்சுருந்தாங்க. இந்த டிஷ்யூ காட்டனில் ஆளுக்கு ஒரு கலராக சூஸ் பண்ணிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு லாங் ஃப்ராக் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலான்னு போயிருந்தோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல. சரி வாங்க நம்ம ஊர்லேயே போய் உங்களுக்கு லாங் ஃப்ராக் எடுத்துக்கலான்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. சரி ஸ்நாக்ஸ் வந்து அங்கே இருக்க ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்லான்ட்டு குட்டீஸை கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வந்துட்டு தம்பிக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண லைஃப் ஸ்டைல் போயிட்டாங்க. இவங்க வழியில் இருக்க கிளிப்ஸ் ஷாப்பை பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க செலக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு கிளிப்பு பேண்ட் இதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் மெக்டொனால்டில் எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு எப்போவுமே குட்டீஸ்க்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஒரு சிக்கன் விங்ஸ் வாங்கியிருந்தோங்க. அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் டெசர்ட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பூமரங் ஐஸ்கிரீம் ஷாப்பில் தன்ஷி பார்த்திங்கன்னா யூனிகார்ன் ஃப்ளேவர் வாங்கிக்கிட்டா. கனிஷ்கா ஃபெராரோ ராக்கர் வாங்கினா. நானும் எங்கள் அம்மாவும் வெனிலா ஃப்ளேவர் வாங்கிட்டோங்க. அங்கேருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பியும் தம்பி ஒய்ஃபுமே பர்ச்சேஸ் முடிச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் சூலூர்கிட்ட RHR அப்படிங்கிற வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்டோங்க. அங்கே இருக்க ஹோட்டல் என்ட்ரன்ஸில் வந்து அன்றைக்கி என்ன ரெசிபி அவைலபிளாக இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே வச்சுருந்தாங்கங்க. இங்கே வந்து ஆப்பம் வித் தேங்காய் பால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் வெஜ்ஜு ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ் வந்து இந்த நாளை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்குமே சாரீ பர்ச்சேஸில் திருப்தியாக இருந்துச்சுங்க இன்றைக்கி. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு எந்த சாரீ சூட் ஆகுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரா கிச்சன் கரோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.